வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கைரேகை ஜோதிடம். இந்த கைரேகை ஜோதிடத்தில உங்களுக்கு நவரத்தின கற்கள், அதாவது பார்க்கும்போது, சில பேருக்கு இந்த மேடுகள் சொல்லக்கூடியது குரு மேடு, சனீஸ்வரன் மேடு, சூரிய மேடு, புதன் மேடு, செவ்வாய் மேடு, சந்திர மேடு, சுக்கிர மேடு, ராகு மேடு, கேது மேடுகள். இந்த அமைப்பு தான் 9 நவகிரகங்கள் சொல்லக்கூடியவங்க. இந்த மேடுகள்ல உங்களுக்கு எந்த மேடு வீக்கா இருக்கோ, அதுக்கு உண்டான ஜெம்ஸ்டோன் நீங்க அணியிறதுனால பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதனுடைய டீட்டெயில் தான் உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு விளக்கப் போறோம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்கள் வலது கைய பாருங்க, பெண்கள் இடது கைய பார்த்து செக் பண்ணிக்கங்க. ப்ளஸ் இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க. இது பார்ட் 1, பார்ட் 2 சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு பிரிச்சு தான் போடப் போறேன். ஏன்னா கொஞ்சம் லென்த்தா போகும்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதனால நீங்க ஃபர்ஸ்ட்டு இந்த குருமேட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பதிவுல 2 விதமா உங்களுக்கு சொல்லப் போறோம். கைரேகையோட அமைப்பும் சொல்லப் போறோம். அதே மாதிரி ஜாதகத்தோட வச்சும் உங்களுக்கு அந்த மேடுனால உங்களுக்கு என்ன மாதிரி ஜெம்ஸ்டோன் அணிந்தா சிறப்பா இருக்கும். ஜாதக ரீதியும், கைரேகையும் 2த்தையுமே நம்ம கம்பேர் பண்ணி தான் சொல்லப் போறோம். அந்த அமைப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு இந்த சார்ட் பாருங்க. குருமேடு சொல்லக்கூடியது ஆள்காட்டி விரல் கீழே இருக்கக்கூடியது தான் குருமேடு. அந்த குருமேடு உங்க கைரேகையில நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்ததுனாலும் எந்த ஒரு உபத்திரமும் கிடையாது. அதே மாதிரி திருசூல அமைப்புல ரேகைகள் இருந்தாலும் எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. டைமண்ட் ஷேப் வடிவங்கள் வந்தாலும் ஆரோக்கியமா இருக்கும் சொல்லக்கூடிய அமைப்பு. ஆனா அதே குருமேடு கொஞ்சம் சுருக்கமா இருக்கு, தடை கோடுகள் இருக்கு, இந்த மாதிரி பொசிஷன் இருந்ததுன்னா நீங்க குருக்கு உண்டான ஜெம்ஸ்டோன் சொல்லக்கூடியது கனக புஷ்பக ரக ஜெம்ஸ்டோன். அந்த ஜெம்ஸ்டோனை நீங்க அணிந்ததுனால நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு குரு தான் குழந்தை காரகன் சொல்லக்கூடியவங்க, தனகாரகன். அப்போ பொருளாதார சார்ந்த விஷயங்கள ஸ்ட்ரகிள் ஆகக்கூடியவங்களுக்கு இந்த ஜெம்ஸ்டோன் அணிந்ததுனால நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு லைஃப்ல கிடைக்கும். இதை தவிர்த்து ஜாதக ரீதியா நம்ம பார்க்கும்போது இந்த சார்ட்டை பாருங்க. இந்த சார்ட்ல குரு சொல்லக்கூடியவங்க நீச்சமாகக்கூடிய அமைப்புன்றது உங்களுக்கு மகரத்துல நீச்சமாவாங்க. அப்போ உங்களோட ஹாரோஸ்கோப் சார்ட்ல மகரத்துல குரு நீச்சமான அமைப்புல இருந்தா நீங்க குருவுக்கு உண்டான ஜெம்ஸ்டோன் சொல்லக்கூடிய கனக புஷ்ப ரகம் அணிகிறது ரொம்ப சிறப்பு. அதுல இன்னொரு விதி விலக்கு என்னன்னா, நீங்க மீன லக்னம், தனுசு லக்னம், சிம்ம லக்னம், கடக லக்னம், விருச்சிக லக்னம், மேஷ லக்னம், இந்த லக்னத்துல இருக்கக்கூடியவங்க இந்த கனக புஷ்ப ரகம் அணியணும். எந்த லக்னத்துல இருக்கக்கூடியவங்க அணியக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, ரிஷப லக்னமும் துலாம் லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அணியக்கூடாது. இதையே நீங்க தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் சனீஸ்வரன் கைரேகை எப்படி பார்க்கும்போது இந்த சார்ட்டை பாருங்க. சனீஸ்வரன் மேடு சொல்லக்கூடியது நடு விரலுக்கு கீழே இருக்கக்கூடியது தான் உங்களுக்கு சனீஸ்வரன் மேடு. அந்த சனீஸ்வரன் மேடு தான் உங்களுக்கு தொழில் காரகன், ஆயுள் காரகன் சொல்லக்கூடியவங்க. அப்போ அந்த சனீஸ்வரன் எப்பவுமே பார்க்கும்போது கெடக்கூடாது, இல்லைன்னா ஆயுள் தீர்க்கமற்ற அமைப்புன்னு கொண்டு போகும். அப்போ அந்த சனீஸ்வரன் மேடு அதிக பள்ளமாக இருக்கக்கூடாது, அதிக உப்பலாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு சமமான நிலையில இருக்கணும். அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருந்து அந்த மேட்லேயும் சரி ஒரு சிங்கிள் ரேகை மேல் நோக்கின கோடுகளா இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பு. ப்ளஸ் உங்க விதி ரேகை சொல்லக்கூடியதும் அந்த சனி மேடை நோக்கின மாதிரி பயணிச்சாலும் சனி மேடு ரொம்ப ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. நீங்கெல்லாம் சனீஸ்வரனுக்கு உண்டான ஜெம்ஸ்டோன் சொல்லக்கூடியதை அணியக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நிலை. அப்போ சனீஸ்வரன் வீக்கா இருக்கக்கூடிய அமைப்பு, அந்த மேடு அதிக வலுவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை அதிக பள்ளமா இருக்குன்னா சனீஸ்வரனுக்கு உண்டான அமைப்புன்னு சொல்லக்கூடிய நவரத்ன கல், நீலக்கல், இந்த ஜெம்ஸ்டோன் அணியணும். இப்போ நீங்கள் இந்த ஜாதக ரீதியாக நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சார்ட்டை பாருங்கள். இதில் சனீஸ்வரன் சொல்லக்கூடியவங்க மேஷத்தில் நீச்சமாவாங்க. மேஷத்தில் நீச்சமாய் கூடவே குருவோ இல்லைனா சுக்கிரனோ இணைந்திருந்தால் சனீஸ்வரன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஆனால் அவரே லக்னத்துக்கு 8th பிளேஸில் நீச்சமாய் அமைப்பில் இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக இந்த நீலக்கல் ஜெம்ஸ்டோன் இங்கே அணியணும்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ சனீஸ்வரன் உச்சமாகக்கூடிய இடம் சொல்லக்கூடியது துலாம். அந்த துலாம் ராசியில் உச்சம் பெற்றிருந்தால் இந்த நீல ஜெம்ஸ்டோன் தான் நீங்கள் அணியக்கூடாது சொல்லக்கூடிய நிலை. சரி, அடுத்தது உங்களுக்கு சூரிய மேடு. இந்த சூரியன் சொல்லக்கூடியவங்க நிர்வாகம் பண்ணக்கூடிய கிரகம் சொல்லக்கூடியவங்க. சரி, இல்லை நம்மளுக்கு தந்தைக்கு உண்டான ப்ராப்பர்ட்டி சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி தலைமை தாங்கக்கூடிய அமைப்பில் பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கவர்மெண்ட் ஜாப் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த சூரிய மேடு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மேடு. அந்த சூரிய மேட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி பிரமிடு ஷேப் வடிவங்கள் வந்தால் சிறப்பு. இந்த சார்ட்டையும் பார்த்துங்க. இந்த சூரிய மேட்டில் இந்த பிரமிடு ஷேப் வடிவங்கள் வந்த யோகங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு, எக்ஸ்குரி அமைப்பு இருந்தாலும் ரொம்பவே அருமையான அமைப்புன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ உங்களுக்கு இந்த சூரிய மேடு சொல்லக்கூடியது நல்ல வலுவாக இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலை. அதே நிலையில் இந்த சூரிய மேட்டில் கீழே இறங்கின கோடுகளாக இருக்கக்கூடாது.
அது தவிர்த்து பார்க்கக்கூடிய அமைப்பு அந்த சூரிய மேடு ரொம்பவே பள்ளமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவே உப்பலாகவும் இருக்கக்கூடாது. அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் சூரிய மேடு கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். அப்போ அவரை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும்னா சூரியனுக்கு உண்டான ஜெம்ஸ்டோன் சொல்லக்கூடியது தான் மாணிக்க ஜெம்ஸ்டோன் சொல்லக்கூடிய அமைப்பு. அந்த ஜெம்ஸ்டோன் அணியதுனால நம்மளுக்கு வந்து பொருளாதார சார்ந்த விஷயங்கள்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதேமாரி கவர்மெண்ட் ஜாப், பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தந்தை வழி உறவு முறைகள் நம்மளுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பை கொண்டு வரும். ஜாதக ரீதியாக பார்க்கும்போது இந்த சார்ட்டை பாருங்கள். சூரியன் சொல்லக்கூடியவங்க நீச்சமாகக்கூடிய இடம் சொல்லக்கூடிய துலாம். சூரியன் வந்து நீச்சம் ஆயிட்டாங்கன்னா அவருக்குண்டான ஜெம்ஸ்டோன் மாணிக்க ஜெம்ஸ்டோன் நீங்கள் அணியணும். அதேமாதிரி சூரியன் உச்சமாகக்கூடிய இடம் சொல்லக்கூடியது மேஷம். அந்த மேஷ ராசியில் சூரியன் உச்சமாக இருந்தாங்கன்னா அவருக்குண்டான ஜெம்ஸ்டோன் அணியணுன்ற அவசியம் கிடையாது. முக்கியமாக சில லக்னத்துக்கு சூரியன் வந்து நீச்சமானாலும் சரி உச்சமானாலும் சரி ஜெம்ஸ்டோனே அணியக்கூடாது. அந்த அமைப்புக்கு மகர லக்னத்துக்கும் கும்ப லக்னத்துக்கும் ஜெம்ஸ்டோன் நீங்கள் அணியிறது அந்தளவுக்கு சாதகமற்ற நிலை என்ற மாதிரி கொண்டு வரும். அப்போ எந்த லக்னத்துக்கு முக்கியமாக அணியணும் அப்படின்னு பார்க்கும்போது கடக லக்னம், சிம்ம லக்னம், தனுசு லக்னம், அடுத்தது மேஷ லக்னம், நெக்ஸ்ட்டு விருச்சிக லக்னம். இந்த லக்னத்தில் பிறந்தவங்க நீங்கள் இந்த ஜெம்ஸ்டோனை அணியிறது ரொம்பவே பாசிட்டிவான ரிசல்ட் சொல்லக்கூடிய அமைப்பு. அடுத்தது உங்களுக்கு வந்து ராகு மட்டும் நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் கணிக்க முடியாது. எதனாலனா அவர் வந்து சாயா கிரகம். இப்போ வந்து அவர் சூரியனோட வீட்டில் இருக்கிறான்னா சூரியன் போலயே செயல்படுவாங்க. அதேமாரி சனீஸ்வரனோட வீட்டில் இருக்கிறான்னா சனீஸ்வரன் போலயே செயல்படுவாங்க. அப்போ வந்து ராகு உங்கள் கைரேகையில் உள்ளங்கை சொல்லக்கூடிய அமைப்பில் அந்த ராகு மேடு சொல்லக்கூடியது இந்த சார்ட்டை பாருங்கள். இந்த சார்ட்டில் ராகு மேடு இருக்கு பாருங்கள். இந்த ராகு சொல்லக்கூடியவங்க உங்களோட ஆரோஸ்கோப் படி பார்க்கும்போது நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கணும். சில பேர் கைரேகைலாம் பார்க்கும்போது சுற்றி இருக்கிற மேடுலாம் நல்ல ஒரு வலுவாக இருந்து உள்ளங்கை மட்டும் பள்ளமாக இருக்கும். அந்த மாதிரி அமைப்பு தான் ராகு மேடு கெட்டு போயிருக்கு. அப்போ அந்த ராகு மேடை கெட்டு போயிருந்தாலும் அந்த விதி ரேகை சொல்லக்கூடிய நல்ல ஒரு ஸ்டெடியான பொசிஷனில் பயணிக்கணும். அந்த ஸ்டெடியான பொசிஷனில் பயணித்தா தான் அந்த ராகு மேடுக்கு உண்டான ஜெம்ஸ்டோன் அணின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அந்த ராகு மேடுக்குண்டான ஜெம்ஸ்டோன் சொல்லக்கூடியது கோமேதகம். அந்த ஜெம்ஸ்டோனை நீங்கள் அணியதுனால ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தரக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும். அப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ராகுவோட திசைகளோ இல்லை ராகு உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தாலோ அவருக்கு உண்டான ஜெம்ஸ்டோன் அணியது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதே நிலைப்படி பார்க்கும்போது அந்த ராகு சொல்லக்கூடியவங்க உங்களுக்கு சில விஷயங்களை கொடுக்க ஆரம்பித்தா உங்களால் வெளியே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பணம் வந்து சேரும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் ராகு என்ன பொசிஷனில் இருக்கிறான்னு பாருங்கள். ராகு குரு கூட இணைந்திருந்தாலோ சுக்கிரன் கூட இணைந்தாலோ புதன் கூட இருந்தாலோ நல்லா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதேமாதிரி அந்த ராகு சொல்லக்கூடியவங்க 6ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, லக்னத்தில் இருந்து 9ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 12ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 11ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க. அப்போ ராகுக்கு உண்டான ஜெம்ஸ்டோன் அணிய வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அப்போ அவர் கெட்டு போயிருக்காருன்னா சனீஸ்வரன் கூட இணைந்திருக்கக்கூடாது. அதே மாதிரி இரு சந்திரன் சொல்லக்கூடிய சந்திரன் கூட இணையக்கூடாது, சூரியன் கூட இணையக்கூடாது. இதெல்லாம் இணையாமல் இருந்தால் ராகு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய நிலை. அப்போ வந்து ராகுவை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச அஸ்ட்ராலஜர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவருக்கு உண்டான ஜெம்ஸ்டோன் நீங்கள் மேக்ஸிமம் ராகுவோட தசைகள் நடந்தால் மட்டும் நீங்கள் வந்து அந்த ஜெம்ஸ்டோன் அணியது சிறப்பான விஷயங்கள். அதே நிலையில் உங்களுக்கு வந்து இந்த பதிவு வந்து கொஞ்சம் லென்த்தாக போகிறதுனால அடுத்த பதிவில் உங்களுக்கு வந்து கேதுவோட ஜெம்ஸ்டோன் சொல்லக்கூடிய அமைப்பு, கேது மேடு எப்படி இருக்கணும், அடுத்தது உங்களுக்கு வந்து செவ்வாய் மேடு எப்படி இருக்கணும். வீடு மண் ப்ராப்பர்ட்டி சார்ந்த விஷயம் செவ்வாய் தான் முக்கிய கிரகம். சகோதரத்துவம் சொல்லக்கூடிய அமைப்பு, ரத்த உறவு முறை சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு என்ன மாதிரி பொசிஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு சந்திரன் மேடு தாய் வழி உறவு முறைகள் சொல்லக்கூடிய அமைப்பு. நல்ல ஒரு உணவு கிடைக்குன்னா சந்திரன் மேடு சிறப்பாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ சந்திரன் மேடை பற்றியும் பார்க்க போகிறோம். அடுத்தது உங்களுக்கு சுக்கிரமேடு திருமண வாழ்க்கை இல்லற சுகம் திருப்தியாக கிடைக்குன்னா சுக்கிரமேடு நல்லா இருக்கணும். வசதியான வாழ்க்கையை லக்ஸரியான வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னா சுக்கிரமேடு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கணும். அந்த சுக்கிரமேடு எப்படி இருக்கணுன்றதை நம்ம வந்து செக் பண்ண பார்க்கணும். நெக்ஸ்ட்டு புதன் எஜுகேஷன் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு அறிவு திறமையாக நீங்கள் வந்து படிக்கணும். நல்ல ஒரு நுணுக்கமான அறிவாற்றல் உடைய மனிதராக என்ன அமைப்பு இல்லை அஸ்ட்ராலஜி ரீதியாக பயணிக்கனாலும் புதன் மேடு நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். இப்போ சொன்னக்கூடிய மேடைகளையும் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்டில் தெரிவிங்க. அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.